வாங்க, இன்னைக்கு நாம மாயான்னு ஒரு சின்ன பொண்ணோட கதைக்குள்ள போகலாம். இந்த கதை வழியா நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சுக்க போறோம். மாயாவுக்கு அவ பாட்டி வீட்டுக்கு போறதுனா ரொம்ப ரொம்ப இஷ்டம். சொல்லப்போனா அதுதான் அவளுக்கு உலகத்திலேயே பிடிச்ச இடம். ஏன்னா அவ பாட்டி சொல்ற கதைகளும் அவங்க காட்டுற பாசமும் அதெல்லாம் மாயாவுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு தனி சந்தோஷம். அந்த வீட்ல மாயாவோட கண்ணும் கருத்தும் எப்பவுமே ஒரு பொருள் மேலதான் இருக்கும். அது என்ன தெரியுமா? ஒரு பழைய மண்விளக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா உண்மையில அது தலைமுறையா அவங்க குடும்பத்துல கைமாறி வந்த ஒரு பெரிய பொக்கிஷம். அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷத்தை ஒரு நாள் மதியம் மாயா ரொம்ப கவனமா தூசி தட்டிட்டு இருந்தா. அப்போ பாத்துக்கிட்டே இருக்கும்போதே சட்டுன்னு கை தவறிடுச்சு. டமார்! கண்ணு முன்னாடியே அந்த மண் விளக்கோட சில்லுகள் தரையில சிதறி கிடந்துச்சு. அந்த விளக்கு இனிமேல் ஒட்ட வைக்கவே முடியாதபடி சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. சரியா அந்த நொடியில மாயாவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சது. இப்ப அவன் முன்னாடி 2 பாதைகள் தெரிஞ்சது. எந்த பாதையில போறது? முதல்ல அவளுக்கு பயம்தான் வந்துச்சு, அப்படியே நெஞ்ச அடைக்கிற மாதிரி. அப்போ மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் மெல்லமா கிசுகிசுத்துது. யாரும் பார்க்கல, இந்த உடைஞ்ச துண்டுகளை சத்தமில்லாம ஒளிச்சு வச்சுடு, யாருக்குதான் தெரிய போகுது? சுலபமான வழி ரொம்ப கவர்ச்சியா கூப்பிடும்போது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வி மாயாவுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா வந்திருக்கும். இந்த மாதிரி மனசு தள்ளாடுற நேரத்துல தான் சில சமயம் பல 1000 வருஷம் பழமையான ஒரு ஞானம் நமக்கு ஒரு கைவிளக்கு மாதிரி வழிகாட்டும். சரி, இப்ப நாம இந்த கதையோட மைய புள்ளிக்கே வந்துட்டோம். நம்ம உயிரை விட மேலான ஒரு பொக்கிஷத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒழுக்கம் விழுப்பன் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம், இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு நம்ம எப்பவாது யோசிச்சிருக்கோமா? இது சும்மா நல்லபடியா நடந்துக்கிறது மட்டும் கிடையாது. இதுதான் ஒருத்தரோட குணத்தை, அவங்களோட அடையாளத்தையே உருவாக்குற அஸ்திவாரம். உண்மையான எல்லா கௌரவமும் அது இதுல இருந்து தான் பிறக்குது. அதாவது ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, நல்ல நடத்தை தான் ஒருத்தருக்கு உண்மையான பெருமையை கொடுக்கும். அதனாலதான் நம்ம உயிரை விட ரொம்ப பத்திரமா அதை நாம காத்துக்கணும்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த ஞானத்தோட வெளிச்சத்துல மாயா என்ன முடிவெடுக்க போறான்னு பாக்கலாமா? வாங்க, அந்த நேர்மையான பாதையில அவ எப்படி தன்னோட முதல் அடியை எடுத்து வைக்கிறான்னு நாமளும் கூடவே போய் பாப்போம். இப்ப அவன் முன்னாடி 2 தேர்வுகள் தான். சாய்ஸ் ஏ, உண்மைய மறைச்சிட்டு சுலபமான வழியில போறது. சாய்ஸ் பி, தன் குணத்தை விட்டு கொடுக்காம சரியான வழியில உறுதியா நிக்கிறது. மாயா ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டான். அவ மனசுக்குள்ள ஒரு தெளிவு வந்தது. விளக்கு உடைஞ்சு போச்சு, அது போனதுதான். ஆனா தன்னோட குணம் உடையக்கூடாது, அதுல அவ ரொம்ப உறுதியா இருந்தா. அந்த முடிவுக்கு அப்புறம் அவ 3 விஷயம்தான் செஞ்சான். 1, சிதறி கிடந்த எல்லா துண்டுகளையும் பொறுமையா ஒன்னா சேகரிச்சான். 2, எல்லா தைரியத்தையும் வரவழைச்சுக்கிட்டு அவ பாட்டிய தேடி போனான். 3, நடந்த உண்மைய ஒரு வார்த்தை கூட குறைக்காம மறைக்காம அப்படியே சொன்னான். இப்போதான் நாம கதையோட உச்சகட்டத்துக்கே வரோம். பாட்டி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எது நிஜமான விலை மதிக்க முடியாத பொக்கிஷம்? பாட்டி முதல்ல அந்த உடைஞ்ச விளக்கு பார்த்தாங்க. நிஜமாவே அவங்க கண்ணுல ஒரு நிமிஷம் சோகம் தெரிஞ்சுது. ஆனா அடுத்த கணமே அவங்க பார்வை நேயா மாயா மேல பதிஞ்சுது. அவங்க மாயாவோட தலைய மென்மையா வருடி கொடுத்து சொன்னாங்க, இந்த விளக்கு வெறும் மண்தானே கண்ணா, ஆனா உன்னுடைய இந்த நேர்மை இருக்கு பாரு, அதுதான் யாராலும் திருட முடியாத, என்னைக்கும் அழியாத உண்மையான பொக்கிஷம். அந்த ஒரு வார்த்தையில மாயாவுக்குள்ள இருந்த மொத்த பயமும் அப்படியே கரைஞ்சு போச்சு. மனசுல இருந்த பெரிய பாரம் இறங்கி ரொம்ப லேசா ஃபீல் பண்ணான். அவளை பத்தியே அவளுக்கு ஒரு பெருமிதம், ஒரு மரியாதை வந்தது. அப்போ இந்த சின்ன கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன? நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலையும், ஒவ்வொரு தேர்விலையும் நாம எதை உருவாக்குறோம்? பொருட்கள் உடையலாம், பரவாயில்ல. சிதைஞ்சு போன நம்பிக்கை கூட காலப்போக்குல சரி செய்யப்படலாம். ஆனா நாம எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நேர்மையான முடிவுகளால நாம உருவாக்குற குணம், அதாவது நம்ம கேரக்டர் இருக்கே, அதுதான் நம்மளோட உண்மையான நிரந்தரமான சொத்து. அதனால கடைசியா ஒரு கேள்வி. நீங்க உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உயிரை விட மேலானதா நீங்க எதை பாதுகாக்க போறீங்க? கண்டிப்பா இத பத்தி யோசிங்க.